ஆனால் நம்ம ஏன் கரப்படத்துக்கு போகக்கூடாது? தனுஷ் எடுத்திருக்காரு, நல்லா இருக்கும்ல. ஓ காட், நம்ம மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வந்து படத்தை பற்றி யோசிக்கக்கூடாது, நம்ம மூச்சு காற்ற கவனிப்போம். ராம், இன்றைக்கி சண்டே, நம்ம நான்வெஜ் சாப்பிட்லாமா வேணாமா? ஓ நான்வெஜ்ஜு நேத்தாடா, ஃப்ரைடே தாண்டா போய் வாங்கி சாப்பிட்டோம், இன்றைக்கி எதுக்குடா நான்வெஜ்? வேணாண்டா. இல்லைடா ராம், நம்ம அந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருக்கணும். அன்றைக்கி ஃப்ரைடே பண்ணாமல் விட்டுட்டோம். இப்போ திரும்பி நம்ம லாகின் பண்ணி இன்றைக்கே ஒர்க் பண்ணுற மாதிரி நிலமை இருக்குது. என்ன பண்ணலாம்? ஓ காட், நான் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் பேக் டு மை ப்ரீத்துக்கு வரணும். உள்ள மூச்சு காற்று கவனிக்கணும். ராம், அந்த படத்துக்கு போவேண்ணா ராம், ட்ரெயிலர் நல்லா இருக்கு. அது என்னமோ நமக்கு அது படம் சிங்க் ஆகிற மாதிரி தெரில. நம்ம ஏன் வேறு படத்துக்கு போகக்கூடாது? இப்போ அப்கமிங் 29 படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுக்கு போகலாமே. ஓ காட், சண்டே எங்கேயாவது நம்ம போயே ஆகணும். எங்கே போகிறது? ராம், தயவு செஞ்சு மெடிடேஷன் பண்ணு. நீ தயவு செஞ்சு மூச்சு காற்றை கவனி. நீ வந்து இன்ஹேல் எக்ஸேலில் கான்சன்ட்ரேட் பண்ணு. தேவையில்லாமல் இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காது. இதெல்லாம் வரும் போகும், வரும் போகும். இதில் கான்சன்ட்ரேட் பண்ணாத. அப்படிதான் ராம், அப்படிதான். மூச்சு உள்ளே காட்டு உள்ளே போகிறதையும் வெளியே போய் கவனிச்சிட்டே இரு. நம்ம நெக்ஸ்ட் மந்த்து எங்கேயாவது போகலாம் ராம். இங்கே இருக்க வேணாம் ராம், நமக்கு போர் அடிக்குது. ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணலாம். எது வேணால் பண்ணலான்டா. இப்போ நீ மெடிடேஷன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணலாம். தியானத்தில் எண்ணங்கள் வரும் போகும், அது மறந்துட்டியா? ஏன் இதை பற்றி யோசிச்சிட்டே இருக்க? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத. ஜஸ்ட்டு அந்த ப்ரீத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. நேற்றே அந்த மெயில் அனுப்பியிருக்கலாம், நம்ம அனுப்பாமல் விட்டோம். இப்போ பாரு, கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. மண்டே போனோம்னா நம்ம என்ன சொல்கிறது இதுக்கு? சரி, சாப்பிட்டு அனுப்பிடலாம், என்னாலும் பரவாயில்ல. பைக்கை வேறு சர்வீஸ்க்கு கொடுத்துருந்தோம், நாளைக்கு வேறு வாங்க போகணும். அது நிறையா வேலை இருக்குல்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 3 மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டிஃபிகல்ட்டியை சொன்னேன். ஸோ பாருங்கள், இப்போது நான் ஒரு 11 இயர்ஸ் கிட்ட மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாராக இருந்தாலும் சரி, இது மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு வந்து போகும், ஓகேங்களா? இதை கண்டு பயப்படக்கூடாது. நம்ம திரும்ப திரும்ப நம்ம வந்து நம்முடைய ப்ரீத்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி படும்போது அந்த தாட்ஸ்லாம் அப்படியே க்ளவுடு மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிட்டே இருக்கும். ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த மெடிடேஷன் சிரமங்கள் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எண்ணங்கள் வரதான் செய்யும், உணர்வுகள் வரதான் செய்யும். ஸோ அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நிறைய பேர் ஏன் பயப்படுறாங்கன்னா, பழைய தாட் வரும்போது அவங்க எமோஷன் ஆகிடுவாங்க. ஐயோ, இந்த தாட்ஸ்லாம் வருதே, காட், இதெல்லாம் நான் விட்டு வந்துட்டேனே, திரும்பி இதெல்லாம் நினைவுக்கு வருதே. இப்போ நிறைய பேர் சில விஷயங்கள்லாம் விட்டு அந்த ட்ராமாலாம் விட்டு வெளில வந்திருப்பாங்க. அது மெடிடேஷன் பண்ணும்போது அது வந்து அன்ப்ராசஸ்டு ட்ராமானா, ஒரு விஷயத்த நம்ம வந்து முடிச்சிருந்தோம்னா அந்த தாட்ஸ் அப்படியே போயிடும். ஆனால் அந்த அந்த தாட்ஸ் வந்து அதுக்கு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சில விஷயங்கள் இருக்கும், நமக்குள்ளேயே சில விஷயங்கள் இருக்கும். நான் இதெல்லாம் வந்து விட்டுருக்கணும், பட் வந்து நான் இன்னமும் அதை மைண்டில் வச்சுட்டே இருக்கேன், இது என்னோட போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிற விஷயம்லாம் மெடிடேஷனில் கண்டிப்பாக வரும். பட் அதை நினச்சி நம்ம பயந்துடக்கூடாது. ஸோ எண்ணங்கள் மட்டும் இல்லை, உணர்வுகள் எது வேணாலும் இருக்கலாம். எதை பற்றி வேணாலும் நம்ம மைண்டு பேசுவோம். எப்போ என்ன பேசுவோம் மைண்ட் நமக்கு தெரியாது. ஸோ மைண்ட் இதுதான் பேசுவோம், அதுதான் பேச போகுது அப்படின்றனால வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, புரியுதுங்களா? ஸோ எது பேசுனாலும் நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து நம்முடைய மைண்டுக்கு வந்துடணும்.
ஐ மீன் என்ன சொல்கிறது, நம்மளுடைய மூச்சு காற்றுக்கு வந்துடணும். மூச்சு காற்று உள்ளே போகிறது வெளில வர்றது அப்படின்னு கவனிச்சே இருந்தோம்னா கொஞ்ச நாள் போக போக இந்த தாட்ஸ் எல்லாமே அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே போகும். நமக்கு வந்து எம்ப்டினஸ் வரும். ஒரு அமைதி கிடைக்கும். அதை வந்து நம்ம தியானம்னு நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் நான் 15 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சிரமங்களை கண்டு பயப்படாதீங்க. மெடிடேஷன் பண்ணும்போது சிரமங்கள் வர்றது வந்து ஒரு ஒரு நார்மல் திங் தான். எல்லாருக்குமே இப்போ நான் 15 மினிட்ஸ் பண்ணேன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து என்னோடய தாட்ஸ் வந்து வேறு வேறு பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்கும். 10 மினிட்ஸ் வந்து எதுவுமே யோசிக்காமல் இருக்கும். இதோட இலக்கு அப்படின்னு வைக்கணும் அப்படின்னா, எவ்வளோ தூரம் என்னால் வந்து தாட்ஸ் வந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது தான் இதோட இலக்கு மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ப்ளஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இந்த வீடியோ பிடிச்சா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.
ம்.